சார், ஏதாவது பிரச்சனையாக போகுது சார். கார்த்திக், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கேன்ல. சார், நீங்க இருக்கிறதால தான் சார் பிரச்சனை வரும்னு சொல்றேன். கார்த்திக், சார், நீங்க கார்த்திக்னு கூப்பிட்டாலும் சரி, காரப்பொரின்னு கூப்பிட்டாலும் சரி, உண்மை அதுதான் சார். பிரச்சனையாயிட போகுது சார். என்னாலலாம் தருமடி வாங்க முடியாது சார். தயவு செஞ்சு வாங்க சார், நம்ம போயிடலாம். என்ன கார்த்திக், நீங்க இப்படி சொல்றீங்க? சார், என்னால இப்படி மட்டும் தான் சார் சொல்ல முடியும். வேற எப்படியும் சொல்ல முடியாது சார். ஏன்னா எனக்கு தமிழும் இங்கிலீஷும் தவிர வேற லாங்குவேஜ்லாம் தெரியாது சார். சார், விக்ரம் சார் வேற ஒர்க் கொடுத்துருக்காரு சார். அது பாதியிலே நிக்குது. நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்துட்டேன். நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும் சார். வாங்க சார் போலாம். என்ன கார்த்திக், உங்களை நான் ரொம்ப தைரியமான ஆளுன்னு நினைச்சேன். இப்படி பயப்படுறீங்க? சார், நான் எப்ப சார் சொன்னேன் தைரியமான ஆளுன்னு? நான் பயந்தாங்குழி சார். அட, என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? அந்த மேனேஜர் தப்பு பண்ணதை பார்த்ததும் அவரை போட்டு புரட்டி புரட்டி எடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்து மாசா ஹீரோவா நம்ம கம்பெனில இருக்கீங்க. நீங்க என்னடா டம்மி பீசுங்கிறீங்க? சார், அப்போ நான் அந்த ஆள் அடிச்சேன் சார். இப்ப பார்த்தா என்ன 4 பேர் அடிப்பாங்க போல. வாங்க சார் போயிடலாம். கார்த்திக், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நீங்க வாங்க. ஐயோ, இவரு வேற சின்ன பையன் கூட பார்க்காம நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லி என்ன கவுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. கடவுளே, யாருக்கிட்டையும் தர்மடி வாங்காம என்ன உயிரோட வெளியில கூட்டிட்டு போயிடுப்பா. உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன். உனை நான் உனை நான் உனை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்ச சிறகுகள் முளைக்குதே சூரியனை சுட்டிவிடும் மழலையாய். சார், சூப்பர் சிங்கர். ஆனா இப்ப ஜூனியருக்கு தானே நடந்துட்டு இருக்கு. கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இருங்க. கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க சார், பயத்துல தானா வளருது சார். அட, இவரு அவருல்ல சார். என்ன சார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? ஏன் சார், திரும்பவும் கண்ணாடி ஏதாவது கிழிச்சிருச்சா இல்ல வேற எங்கேயாவது அடிபட்டுருச்சா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சார், என்ன சார், கையில கட்டு போட்டிருந்தீங்க, கட்டு எடுத்துட்டீங்களா? ஆனா நாளைக்கு தானே சார் கட்டு பிரிக்கணும். ஏங்க, அது ஒரு சாதாரண அடிதாங்க. அதுக்கு போய் அவ்வளவு பெரிய கட்டு போட்டு விட்டுட்டீங்க. எது சாதாரண அடிங்களா? ஏங்க, கண்ணாடி கிளாஸ் கிழிச்சிருக்குங்க, கண்ணாடி கிளாஸ் கிழிச்சிருக்கு. நம்ம மட்டும் கவனிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செப்டிக் ஆகி உங்க கையையே எடுக்கிற மாதிரி ஆகிடும். எது, தம்மா துண்டு கிளாஸ் கிழிச்சா கை எடுக்கணுமா? இதெல்லாம் தெரியாம கட்டு பிரிச்சிட்டீங்களே சார். சரிங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் நல்ல விஷயம்தான். வாங்க, உங்களுக்கு நான் திரும்பவும் கட்டு போட்டு விடுறேன். இல்லங்க, அதெல்லாம் சரியாகிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல. கட்டெல்லாம் போட தேவையில்ல. கட்டு போட தேவையில்லையா? அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? அது அது வந்து சார், சொல்லுங்க கார்த்திக். நர்ஸ் அழகா இருக்காங்க சார். கார்த்திக், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இங்க வந்திருக்கோம் கார்த்திக். நீங்க பொறுப்பே இல்லாம நர்ஸ் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. சார், என்ன சார் அநியாயமா இருக்கு? நீங்க டாக்டர் சைட் அடிக்க வந்திருக்கீங்க, நான் நர்ஸ் சைட் அடிச்சுட்டு போறேனே. ஓ, ஓகே கார்த்திக், ரொம்ப நேரம் சைட் அடிக்காதீங்க. அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். யார் இவரு? விக்ரம் சாருக்கே டஃப் கொடுக்குறாரே. அது சரி, 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, ஒன்னுத்துக்கு ஒன்னும் சலிச்சது இல்ல. இது யாருடா புதுசா? என்ன ரம்யா, டியூட்டி நேரத்துல தனியா சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ரம்யா, டாக்டர். என்ன ரம்யா, டியூட்டி நேரத்துல தனியா சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல டாக்டர். சரி, ஓகே, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. விஜய் சார் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு. ஓகே டாக்டர். அப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்ன ரம்யா, எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? டாக்டர், ஒன்றும் இல்லை டாக்டர். டாக்டர், அன்னைக்கு வந்தாங்கல்ல, கண்ணாடி கிளாஸ் கிழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்க ரிலேட்டிவ் அவங்க வந்திருக்காங்க திரும்பவும். சிஓ சார், இவங்க தான் டாக்டரா? கன்ஃபார்ம் இவங்க தான் டாக்டர் போலயே. அதான் பார்த்ததும் சார் உறைஞ்சு போய் நிக்கிறாரு. டாக்டர், அவங்க உங்க பின்னாடி தான் இருக்காங்க. ஹாய் விஸ்வா, என்ன நீங்க நாளைக்கு தானே ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தேன், இப்பவே வந்துட்டீங்க? என்ன கையில கட்ட காணும், கட்ட பிரிச்சிட்டீங்களா? காயம் அதுக்குள்ளே சரியாகிடுச்சா? டாக்டர், நீங்க என்ன பேசினாலும் அவர்கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா உங்களை பார்த்ததுமே அவர் ஃப்ரீஸ் மோடுக்கு போயிட்டாரு. என்ன கண்ணுடா? அதுக்குள்ளே காயம் சரியாகிடுச்சா? நான் உங்களை நாளைக்கு தானே வர சொல்லியிருந்தேன், நீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க. இப்போ ஓகே தானே? வலி ஏதாவது இருக்கா? திரும்பவும் கையில ப்ளீடிங் ஆகுதா? விஸ்வா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். திரும்பவும் கையில ப்ளீடிங் ஆகுதா? சிஓ சார், அவங்க உங்ககிட்ட 10 கேள்வி கேட்டுட்டாங்க. நீங்க ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுங்க சார். இப்படி நீங்க முட்டாய் கடையில முட்டாயை வெறிக்கி பாக்குற மாதிரியே வெறிக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. விஸ்வா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். திரும்பவும் கையில ப்ளீடிங் ஆகுதா?
விஸ்வா விஸ்வா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சிஓ சார், தயவு செஞ்சு கனவுல இருந்து எழுந்திருச்சு வாங்க சார். நான் சாப்பிட்டேன். மானும் போச்சு. சாப்பிட்டீங்களா? நான் உங்க கை எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க. அது பரவாயில்ல, இப்போ கை பெட்டர். சரியாகிடுச்சுன்னா ஓகே. நான் உங்களை நாளைக்கு வர சொல்லியிருந்தேன்ல. ஒன்று பண்ணுங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ள டாக்டர் இருப்பாங்க, நீங்கள் போய் செக் பண்ணுங்க. இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் டாக்டர், நானும் வந்ததும் கேட்டேன். அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொன்னார். ஆனால் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. கோண கொண்டக்காரி போட்டு கொடுத்துட்டாலே, இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தா. என்ன விஸ்வா, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தீங்க? யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்களா? இல்லையே, அந்த மாதிரி யாரும் இல்லை. அது ஒன்றும் இல்லை அனன்யா, இவர் இருக்கார்ல, இவர் என்னோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். டாக்டர், நான் அப்பவே நினைச்சேன் இவரை பார்த்ததுமே இவருக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு. அப்படிங்களா? என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பண்ணுது? அது ஒன்றும் இல்லை டாக்டர், ரொம்ப நாளா டயர்டாகவே இருக்கான் இவருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டோட ஸ்மெல்லும் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்பப்போ தலை கிருகிருன்னு சுத்துதான், கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியலையா, அப்பயுமே ஒரு மாதிரி தலை சுத்தி கீழே விழுற மாதிரி இருக்கான். என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்கவே மாட்டேங்குது, வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? இவர் என்ன பொண்ணுங்க மாசமா இருக்கும்போது வர சிம்டம்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சொல்றாரு. நான் என்ன மாசமாவா இருக்கேன்? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா? டாக்டர், அப்படிலாம் எந்த சிம்டம்ஸும் இல்லை டாக்டர். எனக்கு கால் வலி அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கால் வலியா? ஆமா டாக்டர், வயசாயிடுச்சு பாத்தீங்களா, அதான் அப்பப்ப மூட்டு வலி வலிக்குது. வயசாகிடுச்சா? உங்களை பார்த்தா 23, 24 ஏஜுக்குள்ள தான் இருப்பீங்க போல. ஐயோ, நம்மளே மட்டுமே இல்ல டாக்டர், காலு தான் வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. எங்க ஆபீஸ்ல ஒரே வேலை, உட்கார விட மாட்டேங்கிறாங்க, அதான் காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது டாக்டர். அது கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? ஓகே சார், ஆனால் எனக்கு இப்போ டியூட்டி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நான் பார்க்க முடியாது. ரம்யா, நீ அகில் சார் கிட்ட கூட்டிகிட்டு போ. ஓகே டாக்டர். சார் வாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க விஸ்வா, உங்கள் ஸ்டாஃபுக்கு ஒன்றும் ஆகாது. அகில் டாக்டர் பார்த்துப்பாங்க. நான் கிளம்புறேன். ரம்யா, இப்போ எதுக்கு பல்ல காட்டுற? ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா தான். ஓகே, நீ அகில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ. அதுக்கப்புறம் விஜய் டாக்டர் வந்ததும் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு. ஓகே டாக்டர். சார் நீங்கள் வாங்க, நான் அகில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நர்ஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் என்னோட கார்லயே கார்டு வச்சுட்டு வந்துட்டேன். ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் பில் பே பண்ணல. ஸோ நீங்க இவரை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க, நான் போய் கார்ல இருந்த கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், நீங்க சீக்கிரமா கார்டு எடுத்துட்டு உள்ள வாங்க. சார் சார், சிவா சார், ஐயோ தனியா விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ எப்படி தப்பிக்கிறது? சார் பயப்படாதீங்க, அகில் சார் நல்லாவே பாப்பாரு. நீங்க வாங்க, உங்க கால் வலி எல்லாமே பறந்து போயிடும். இவ என்ன நாட்டு மருந்து விக்கிற மாதிரி உங்க வலியெல்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா? இது ஹாஸ்பிட்டலா இல்ல வேற என்னடா? சார் வாங்க சார். கார்த்தி, ஜோலி முடிஞ்சிச்சுடா இன்னைக்கு. ஏங்க அனன்யா. ஏங்க நீங்க எங்கங்க இங்க என்ன பண்றீங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணல? பாவம், அவர் கால் வர வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது கார்ல பர்ஸ வச்சுட்டு வந்துட்டேனா, பில் பே பண்ணணும்ல, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில போக முடியாது. பாவம், அவர்கிட்ட எங்க அவ்வளவு காசெல்லாம் இருக்க போகுது, அதான் எடுக்கலான்னு வந்தேன். அவங்கள அங்க நர்ஸ் பாத்துப்பாங்க. ஓ அப்படியா, சரிங்க. ஏங்க 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 பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரிங்க, நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நீங்க கார்ல பர்ஸை மறந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நீங்க அதை எடுக்க தானே வந்தீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் கிளம்புனேன். சாரிங்க. பரவாயில்லங்க, பர்ஸ் எடுக்க தான் வந்தேன். உள்ளதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, எப்ப வேணாலும் பில் பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா, இங்க தான் ஒர்க் பண்றேன். இல்லங்க, நீங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இங்க வந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. நான் ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படிங்களா? ஏங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அங்கேயே ஒர்க் பண்ணிருக்கலாம்ல, ஏங்க திடீர்னு இங்க வந்துட்டீங்க? நல்ல லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் ஃபேமிலி இருக்கணும்ல. எவ்வளோ வருஷத்துக்கு நான் அங்கே தனியாக இருக்க முடியும்? அதான். அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட குழந்தை, அதான் தெரியல உங்களுக்கு, ஆதி, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த ஒர்க் வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். சூப்பருங்க, உங்களை மாதிரிலாம் யாராலும் யோசிக்க முடியாது. அண்ணனோட குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஃபாரின்ல இருக்க வேலையை விட்டுட்டு இங்க வந்து ஒர்க் பண்றீங்க, கிரேட்டுங்க. ஐயோ ஏங்க நீங்கள் வேற எதுக்குங்க இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
ஏங்க இதெல்லாம் சொல்லணுங்க. சொல்லலைன்னா எப்படிங்க நம்மளை பத்தின வரலாறுலாம் தெரியும் மத்தவங்களுக்கு? என்ன வாட்? ஒண்ணு இல்லைங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்களும் நல்லதாங்க இருக்கீங்க. ஆ சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, வீட்டுக்கு போய் தான். ஏங்க இனிமே நீங்க இங்கதானா? ஃபாரின் திரும்ப போக மாட்டீங்களா? இனிமே இங்கே தான். ஃபாரின் போகிற மாதிரி ஐடியா சுத்தமாக இல்லை. அப்பாடா, ரொம்ப நல்லது. நீங்களும் ஃபாரின்ல இருந்தீங்களா? அம்மா ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டீங்க, திரும்பவும் ஃபாரின் போவீங்களா? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி தான். எத்தனை நாளைக்கு தனியா அங்கேயே இருக்க முடியும்? நமக்குன்னு ஃபேமிலி இங்க இருக்குல்ல. இதுக்கப்புறம் என்னத்துக்கு அங்க இருந்துக்கிட்டு கொஞ்சம் வருஷம் ஃபேமிலி கூடயே, கொஞ்சம் வருஷம் இல்ல, இதுக்கப்புறம் ஃபேமிலி கூடயே போயிடலான்னு நான் மொத்தமா இங்க வந்துட்டேன். வாவ், சூப்பருங்க. தேங்க்ஸுங்க. ஓகேங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நான் அப்புறமா பார்க்குறேன் உங்களை. பாய். அனன்யா அனன்யா, நீங்க எதுல வீட்டுக்கு போறீங்க? இல்லைங்க, பஸ்ல இல்ல ஆட்டோல இந்த மாதிரி போற மாதிரி இருந்தா நான் இப்போ வீட்டுக்கு தான் போவேன். உங்களை வேணா நான் ட்ராப் பண்ணிடுறேனே. தேங்க்ஸ்ங்க, பட் நான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் காரில் தான் போவேன். ஓ, கார்ல வந்தீங்களா? சரிங்க, கார்ல வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கார்ல டிராப் பண்றது நல்லா இருக்காதுல்ல. சரிங்க சரிங்க, நீங்க கார்லயே வீட்டுக்கு போங்க. அனன்யா. என்ன விஷ்வா, எதுக்கு என்ன போக விட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாவே போறேன். என்ன விஷயம்னு சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஒன்றும் இல்லை, ஒரு காஃபி குடிக்கலாமா? காஃபியா? இல்லை, லைட்டாக ஹெட் பெயினாக இருக்கு. ஸோ காஃபி குடிச்சா ரிலீஃப் ஆகும். ஒரு கப் காஃபி. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்வைட், பட் காஃபி பிடிக்காதா? ஓகே, காஃபி இல்லைனாலும் டீ, சாய். விஷ்வா, எனக்கு இந்த டைமில் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அனன்யா, நெக்ஸ்ட் டைம்னா இப்போ? ஐ டோன்ட் நோ, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம் காஃபியோட. ஐயோ கார்த்திக், என்னாச்சு உங்களுக்கு? யாரு? விக்ரம் சாருக்கு தம்பியா? கம்பெனியோட சிஇஓவா? ஆமா கார்த்திக், என்ன நல்லா பாருங்க, உங்க கம்பெனியோட சிஇஓ, உங்க கம்பெனியோட எம்டியோட தம்பி. இல்ல சார், நீங்க தப்பா சொல்றீங்க. வயசுல சின்னவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த கம்பெனில என்ன ஃப்ரெண்டு பிடிச்சிங்க. நானும் எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு, அதுவும் கம்பெனி சிஇஓ, அவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைத்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என்னை எங்க வந்து கொண்டு நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? ஐயோ கார்த்திக், என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், சாதாரண கால் வலின்னு தான் சார் சொன்னோம். என்னென்னமோ டெஸ்ட் எடுத்துட்டாங்க சார். பத்தாததுக்கு பேக்ல 2 சைடும் ஊசி போட்டே வீங்கிட்டு சார். மாட்டுக்கு போடுற ஊசி எல்லாம் போட்டு விட்டாங்க சார். நகர முடியல சார். ஐயோ கார்த்திக், என்ன சொல்றீங்க? சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பதறாதீங்க சார். அதை பார்க்கும் போதுதான் சார் பேக்கும் வலிக்குது. முன்னாடி கார்த்திக் சார், நெஞ்சு வலிக்குது சார், நெஞ்சு வலிக்குது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ரொம்ப வலிக்குதா கார்த்திக்? இன்பமா இருக்குது ஐயா. சாரி கார்த்திக், நான் உங்க கூட இருந்திருக்கணும். நான் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. சார் சிரிக்கிறீங்களா சார்? கார்த்திக், இல்ல கார்த்திக், நான் சிரிக்கவே இல்லையே. ஆனா உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்படுது கார்த்திக். நான் உங்க கூட இருந்திருக்கணும். இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. சார், நீங்க இல்லாம இருந்ததே எனக்கு போதும் சார். நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க, இதை விட பயங்கரமா என் நிலைமை மோசமா இருந்திருக்கும். என்ன பெட்லயே அட்மிட் பண்ணிருப்பாங்க சார். சாதாரண மூட்டு வலிக்கு வந்தா பெட்ல அட்மிட் பண்ற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறாங்க சார். சார், எனக்கு தெரிஞ்சு உங்காலும் போலி டாக்டர் தான் போல. மிஸ்டர் கார்த்திக், சாரி சார், மாட்டு ஊசி போட்டதால சந்தேகம் வந்துருச்சு. ஓகே கார்த்திக், நான் போய் உங்களுக்கு பில் பே பண்ணிட்டு வரேன். நீங்க பத்திரமா இங்கே இருப்பீங்கல்ல? சார், அதெல்லாம் பாக்கெட்ல இருந்து புடிங்கிட்டு தான் வெளியிலவே விட்டாங்க. மொத்தம் 2000. 2000? 2000? யா, 2000. 2000 2000 சாதாரண முட்டி வலிக்கு. ஓ மை காட், என்ன ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கார்த்திக், என் மச்சான் போலீஸ் தான். நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி தரேன். தெய்வமே, வேண்டாம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து மாட்டு ஊசி போட்டதோட இருக்கட்டும். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போய் லத்தியால என்னால அடி வாங்க முடியாது சார். ஆளை விட்டுருங்க. கார்த்திக், என்னதான் நீங்க வேலை பார்க்குற கம்பெனில நான் சிஇஓவா இருந்தாலும்
நான் உங்களோட ஃப்ரெண்டு. நான் அப்படிதான் வந்ததுல இருந்து பழகிட்டு இருக்கேன். ஏன் ஏன் சார்? என்ன கார்த்திக் சார், ஆபீஸ்ல அத்தனை பேர் இருந்தோம், ஏன் சார் என்ன மட்டும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? கார்த்திக், என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டுட்டீங்களா? சரிங்க கார்த்திக், நீங்க கேட்டதெல்லாம் நான் சொல்றேன். அத்தனை பேரும் இருந்தும் உங்களை பார்த்ததுதான் கார்த்திக் எனக்கு ஃப்ரெண்டுனே தோணுச்சு. அது மட்டும் இல்லாம உங்களை எனக்குனே செஞ்சு அளவெடுத்து அனுப்பின மாதிரியே இருந்துச்சு கார்த்திக். அதான் கார்த்திக், அதான். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். மை ரூம். எவ்வளோ நாளாச்சு என் ரூமுக்கு வந்து. மை ரூம், மை பெட். என்ன ஒரு சுகம், என்ன ஒரு சுகம். அப்பாடா, கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறேன். எவ்வளோ நிம்மதியாக இருக்கு மனசுக்கு. என் இனிய தனிமையே. அதிதி, ஐயோடா, ஏண்டா கொஞ்ச நேரம் என்ன விட மாட்டியா? எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இவ்வளோ நேரம் சந்தோஷமா ஜாலியா தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டான். அதிதி, உன்னையே தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் தொல்லை தாங்க முடியல. வேற என்ன பண்றது? நான் கேட்டுட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம உட்காந்துட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ரூம்ல தானே இருக்கணும். நீ நீ இங்கேயே வந்த? கடவுளே கடவுளே கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தப்பையும் இவனை பார்த்தா கடுப்பாச்சு. இப்போ என்னடானா பாசத்தை தரேன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இது பாசமா வேஷமானு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாரும் முன்னாடியும் சரி ஏன் முன்னாடியும் சரி நல்லவ மாதிரி நடிக்க தேவையில்லன்னு. ஆனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அதிதி, உன்கிட்ட தானே கேக்குறேன். என்னால முடியல. என்ன முடியலையா? வலி வந்துருச்சா? ஷபா, வலிலாம் வரல. அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் இப்படி பண்ற? உனக்கே கொஞ்சம் நியாயமா படலையா? நான் என்ன பண்ணேன்? நீ ஏன் பேசாம இருக்க மாட்டேங்கிற? இப்ப பார்த்தாலும் எதுக்கு ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? ஏய், நீ பிரெக்னண்டா இருக்க, உன்னை எப்படி தனியா விட முடியும்? அதுக்கு தான் அம்மா அத்தை பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு? ஏய், அவங்களாம் இருந்தா நான் இருக்கிற மாதிரி வர முடியுமா? எல்லா வேலையும் அவங்க உனக்கு பண்ண முடியுமா? நான் தானே உனக்கு பண்ண முடியும். டேய், நீ பண்ண வேலையால தான்டா நான் இப்படி உட்காந்துருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிய, என் கூட காலேஜ் முடிச்சவங்களா அடுத்த ஸ்டடீஸ்க்காக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு தினமும் வயிற்ற தள்ளிக்கிட்டு இங்கேயும் நடந்துட்டு கிடக்கேன். சொல்லுமா, நான் என்ன பண்ணேன்? எப்பா சாமி, நீ எதுவுமே பண்ணாத மாதிரி ஓவரா நடிக்காத. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். மற்றவங்க முன்னாடியும் சரி ஏன் முன்னாடியும் சரி நல்லவன மாதிரி நடிக்காதன்னு. திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி நல்லவ வேஷம் போட்டுட்டு இருக்கன்னு தெரியல. சரி விடு, வேஷம் நல்லது தானே. ஷபா, கொஞ்ச நேரம் தனியா விடு. சரி, ஆனா நீ ஏன் நம்ம ரூம்ல இல்லாம இங்க வந்திருக்க? ஏன் இது என்னோட ரூம் தானே? நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, திடீர்னு இங்க வந்திருக்கல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததும் ரூம்ல போய் பார்த்தேன், நீ இல்ல. அதான் சரி எங்கன்னு கேட்டா நீ இந்த ரூம்ல இருக்கன்னு சொல்லி அதான் சொன்னாங்க. அதான் ஏன் இங்க வந்த? ஏன் அதுக்கப்புறம் எந்த விஷயமும் சொல்லலையா? இல்ல, எதுவும் சொல்லல. அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் இங்க வந்தேன். ஓ அப்படியா? ஆனா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். இவன் கூப்பிட்டா நான் வரணுமா? என்னால வர முடியாது. என்னாச்சு? ஓ, நடக்க முடியலையா? சரி விடு, நான் உன்னை தூக்கிட்டே போறேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்னால அங்க வர முடியாது. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் வரேன். சரி சரி, கோவப்படாத. எதுக்கு இப்படி கத்துற? கோவப்படாத, கொஞ்ச நேரம் தானே. இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. வரும்போது உனக்கு நொங்கு வாங்கிட்டு வந்தேன். வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இருக்கும்ல, அதான் உன்னை தேடினேன். ரூம்ல காணதும் அதான் என்ன ஏதுன்ட்டு. சரி கோவப்படாத, நான் போய் வாங்கிட்டு வந்த நொங்க ஒரு தட்டில் வச்சு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. குழந்தை பெத்துக்கிற வரையுமா கோபமா இருப்பாங்க? ப்ரெக்னெண்டா இருக்கும்போது ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசி வரையும் இருக்குமோ? அப்படிலாம் இருக்காது. இவளுக்கு தான் என்னை பார்த்தாலே கோவம் வருமே, அதில் கத்துறா போல. சரி விடு, இது எப்பயும் நடக்கிறது தானே. நம்ம போய் நொங்கு எடுத்துட்டு வருவோம். இவன் தொல்லை தாங்க முடியல. பேசாம என்ன குடும்பப்படுத்தலன்னு ஜெயில பிடிச்சு போட்டுடலாமா? ராகவண்ண தானே போயிசு, நான் சொன்னா நம்பும். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை ஜெயில தூக்கி போடணும். என்ன நல்லா தானே இருந்தேன் இவ்வளோ நேரம். என்ன வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு? வயிறு 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 வலிக்குது. என்ன வயிறு வலிக்குது?
ஏ அதிதி, நீ இன்னும் ஏன் சாப்பிடாம இருக்கிய? அதிதி, ஹே, என்னடி ஆச்சு? பாட்டி, அம்மா, இல்ல அத்தையை கூப்பிடு. ஏ, என்னாச்சு? வயிறு வலிக்குது, வயிறு பயங்கரமா வலிக்குது. கூப்பிடு அம்மா, அத்தை, இல்லைன்னா பாட்டி, கூப்பிடு, யாரையாவது கூப்பிடு. என்னால முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. என்னடி சொல்ற? வயிறு வலிக்குதா? ஆனா டெலிவரிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே. அப்படி இருக்கும்போது என்ன வயிறு வலிக்குதுங்கிற? கூப்பிடுடா, வயிறு வலிக்குது. சரி, அழாத அழாத, நான் போய் கூட்டிட்டு வரேன். பாட்டி, அத்தை, மா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, அதிதிக்கு வயிறு வலிக்குதான். வயிறு வலிக்குது, என்னால முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. ஏன் வயிறு வலிக்குது? அதிதி, வயிறு ரொம்ப வலிக்குதா? நான் கூப்பிட்டுட்டேன். பாட்டி வராங்க. சீக்கிரம் வர சொல்லு, என்னால வலி தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ வா, நான் தூக்குறேன். ஹாஸ்பிட்டல் போலாம். வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது. அழாத, இரு. பாட்டி, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, அவ அழுகுறா பாரு. பாட்டி, வயிறு வலிக்குது. ஒண்ணுலடா, ஒண்ணுல. வலிக்குது பாட்டி, ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால முடியல. ஒண்ணுல பாட்டி இருக்கல, ஒண்ணுல. அழாத. அம்மா, பயமா இருக்குமா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். ஆமாத்த, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். நான் அதிதியை தூக்குறேன். பாட்டி, வலிக்குது பாட்டி. மா, என்னால முடியலம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒண்ணுல அதிதி, ஒண்ணுல. அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? அம்மா, பிரசவ வலின்னு நினைக்கேன். எனக்கு தெரியாது எது பிரசவ வலின்னு. கொஞ்சம் சென்னையில இரு. மக்களே, இங்க வலிக்குதாமா? வலிக்குது. ஏ பாட்டி, அவ கத்துறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம். சுடுதண்ணியா? சுடுதண்ணி இருக்குமா? சரிம்மா. என்னால முடியல, என்னால வலி தாங்க முடியல. பாட்டி, வலிக்குது. ஏம்மா, இந்தம்மா சுடுதண்ணி. என்னால முடியல, என்னால வலி தாங்க முடியல. பாட்டி, வலிக்குது. ஒண்ணுல மக்களே, பாட்டி இருக்கல, பாட்டி கூடவே இருக்கா. ஒண்ணுல. ஏ கிழவி, என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் கொன்றுவேன் பாத்துக்க. என் பொண்டாட்டி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். கௌதம், அழாதப்பா, பாட்டி இருக்காங்கல்ல. மா, வயிறு வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா. சுடுதண்ணி வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? அதிதி, அழாத மக்களே, அழாத. அத்தை, இங்க பாரு கிழவி, என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கிய, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஐயோ கிழவி, பாரு, என் பொண்டாட்டி கத்துறா. வலி தாங்க முடியல அவளால. அவ கத்துறத பார்த்து எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் இப்படி பண்ற? ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ துடிக்கிறது அவளுக்கு அதிகமா வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது. என் உயிரே என்கிட்ட இருந்து போற மாதிரி எனக்கு வலிக்குது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சீதையின் காதல் அன்று விழி வழி நுழைந்தது, காதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்த அத்தை, பார்த்து மக்களே, ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, ஒன்னும் இல்ல. பாட்டி, ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான். பாட்டி, என்னமோ வலிக்குதோ? இல்ல, வலிக்கல பாட்டி, இப்ப வலிக்கல. வலிக்கலையா? அதிதி, உனக்கு உண்மையுமே வலிக்கலையா? நீ நல்லா தானே இருக்க? கிழவி, சென்னையில இரு. ஒன்னாலதான் என் பொண்டாட்டி இப்படி வலிய அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் என்ன பண்ண? என் பொண்டாட்டிய நான் தாங்கிட்டு இருக்கேன். பார்த்து அவளை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ளே என் பொண்டாட்டிக்கு என்னமோ பண்ணிட்டீங்க. ஏமா,
என்னம்மா பேச்சு இது? வயசு புள்ள இப்படி அவனை பார்த்து இப்படியே பேசுறது? அதுதே என்னாச்சு? இந்த கிழவி கிழவி உன்னை நான் இனிமே நம்பவே மாட்டேன். நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வருவோம். நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, இப்போ வலிக்கல. நிஜமாவா? நீ நல்லா தானே இருக்க? வலிக்கலல்ல? வலிச்சுதானே சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இது கிழவியை நம்ப வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நல்லா இருக்கேன், வலிக்கல, இப்போ சரியாயிடுச்சு. ஏம்மா, நான் கூட பிரசவ வலி வந்துருச்சுன்னு பயந்தே போயிட்டேன். ஆமாத்தா, எனக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. இல்லம்மா, புள்ள ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டால, அதான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நல்லா பயந்தீங்க போங்க, புள்ள நல்லாயிட்டா. பிரசவத்துக்குலாம் இன்னும் நாள் கிடக்கு. இல்லத்த, இப்பெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, எப்போ குழந்தை பிறகுதுன்னே தெரியாது நமக்கு. டாக்டர் ஒன்று சொல்லுவாங்க, ஆனா திடீர்னு அவங்க சொல்றதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே புள்ளெல்லாம் பிறந்திருக்கு. அதான் திடீர்னு நேர மாசம் புள்ள, அப்பப்ப இந்த மாதிரி பொய் வலிலாம் வரதான் செய்யும். சூட்டுனாலையும் வரும், அதுக்குன்னு உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்க முடியுமா? பிரசவத்துக்குலாம் இன்னும் நாள் கிடக்கு. சரிங்க அத்தை, இப்ப பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா? அவன் நல்லா தான் இருக்கா. சரி, புள்ள கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிக்கட்டும், நீங்க வாங்க நம்ம போவோம். சரிங்க அத்தை. எப்பா, புள்ள பக்கத்திலே இரு, எங்கேயும் போயிடாத. சரிம்மா, நான் பக்கத்திலே இருக்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். அதிதி, நான் கூடவே இருக்க, நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. கிழவி, எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி பாத்துக்கிறதுக்கு. நீ போ முதல்ல. நீ நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியா போயிடும். சரியா? நான் பக்கத்திலே தான் இருப்பேன். நீ நிம்மதியா தூங்கு. ஏதாவது வேணும்னா எழுந்திருச்சு என்னை பார்த்தா போதும். திரும்பவும் வலிச்சுதுன்னா உடனே சொல்லு. இந்த கிழவியெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம், நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். சரியா? அதிதி, என்ன வயிறு வலிக்குதா? இல்ல, வயிறுலாம் வலிக்கல, நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் அழுதுட்டே இருக்க? உன்னை அப்படி பார்த்ததும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். நிஜமா பயந்துட்டேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். கௌதம் ஒன்றுமே இல்லை. கௌதமும் உன் கூடவே வந்துடுவேன். அழாத, ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன்.